ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேண்டல்ஸ்டிக் மாஸ்டர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தி பெஸ்ட்ன்றது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? The stock market is a marketplace where investors buy and sell shares of publicly traded companies. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுவீங்க. கரெக்டாக the value of the stock is tied to the company's performance and market conditions. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டாட்டா கம்பெனி பற்றி பேசுகிறேன். ஃபார் நீங்கள் டாட்டா கம்பெனியோட ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க. இந்த கம்பெனியோட க்ரோத் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டாக்கோட வேல்யூவும் உங்களோட போர்ட்ஃபோலியோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனிஸை ட்ரேட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இஸ் அ குளோபல் மார்க்கெட் பிளஸ் ஃபார் த ட்ரேடிங் கரன்சிஸ். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுவோம். The primary purpose is currency speculation, hedging or facilitating international trade. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 95% ஸ்பெக்குலேஷனுக்காகவே நடக்கும். ஸ்பெக்குலேஷனாக என்னென்னா, ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணோன்னா இன்றைக்கி ஒரு 1 hour 2 hours க்ளோஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு 2 days 3 days இவ்வளோ மேக்ஸிமம்ன்றது ஹோல்டிங்கிறது நடக்கும். வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 6 months 5 years 10 years ஸோ லாங் டேர்முக்காக ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட மெயின் திங். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படி இல்லை. மோஸ்ட்லி 95% ஸ்பெக்குலேஷன் தான் நடக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரேடட். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுவோம், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபார் ரிலையன்ஸ் எடுத்திருக்கீங்க, டாட்டா இருக்குது. இப்போ டாட்டா எடுத்திருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு சேல் பண்ணியிருக்காங்க, இந்த இயர் அவங்களோட சேல் எப்படி இருக்குது, ஸோ மார்க்கெட்டில் யூசர்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ஸோ ப்ராடக்ட் இன்னும் ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி க்ரோத் ஆகுமா இல்லையான்றது நீங்கள் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. வேறு சேம் திங் இப்போ இதில் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம்னா, கரன்சி ட்ரேட் பண்ணுவோம். யூரோ யூஎஸ்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி வந்து யூஎஸ் கண்ட்ரியோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, யூரோப்பியன் கம்பெனியோட யூரோப்பியன் கண்ட்ரியோட க்ரோத் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. வேரல்ஸ் இல்லை, யூரோப்பியனோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸோட எக்கானமி இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் யூரோப்பியனோட யூஎஸ் கண்ட்ரி வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டுருக்குன்ற அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் நீங்கள் செல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனிஸை ட்ரேட் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கரன்சிஸ் ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், மார்க்கெட் சைஸ் அண்ட் லிக்விடிட்டி. ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கூட ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ரொம்ப 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 குட்டி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இப்போ வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்துக்கிறேனே. பர் டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் சொல்கிறேன் பர் டே. இப்போது இந்தியன் மார்க்கெட் பற்றி நான் பேசுகிறேன், ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட் பர் டே, ஒரு டெய்லி ஆவரேஜ் ட்ரேடிங், டே கூட வேண்டாம், மந்த்லி 30 daysக்கான வால்யூம் பார்த்தீங்கன்னா 12.6 பில்லியன். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிறது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பர் டே ஆவரேஜாக நடக்கிற இது பார்த்தீங்கன்னா $8.5 trillion மார்க்கெட். $8.5 trillion மார்க்கெட். நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 30 days பர் மந்த்க்கு நடக்கிறது 12.6 பில்லியன். இது அகைன் இது பர் டே 8.5 trillion. இது ட்ரில்லியன், இது பில்லியன், இது மாதிரி. ஸோ இதோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தெரியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்றது. ஸோ இதனால தான் மெயின் விஷயம், வால்யூம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் அதிகமான ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் விஷயம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறதுக்கானது. நெக்ஸ்ட் மார்க்கெட் இதுவும் ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் 9:30 to 4 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் கோவர்ஸ், காலேஜ் படிக்கிறவங்க, அவங்களாலலாம் வந்து இதில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது. வேரல்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24 hours 5 days ஓப்பனில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9:30 to 4 PM தான் இருக்கும், 5 days a week. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பனில் இருக்கும், 5 days a week. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் போய்ட்டு வரோம், இல்லை என்ன ஈவினிங் 7 to 8 தான் நான் ஃப்ரீ, மார்னிங் 5 to 6 தான் ஃப்ரீ. ஏன்னா ஸோ அதில் வந்து
நீங்கள் எந்த டைம்னாலும் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்றது இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய ஆப்ஷன் கிடையாது. ட்ரேட் பண்ணணும்னா 9:30 to 4 மட்டும் தான் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் ஒரு பிக்சராக தான் கொடுத்துருக்கேன். பர் டே இது 7.5 இப்போ கரண்ட்லி $8.5 ட்ரில்லியன் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக. இது அடுத்த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரிய மார்க்கெட் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $22.4 பில்லியன். அகைன் சொன்னால் 8.5 ட்ரில்லியன், 22.4 பில்லியன் தான். ஸோ இதோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் எந்த மார்க்கெட்டும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட். நெக்ஸ்ட்டு ஸோ கம்பேர்ட் டு த மேஸ்ட்லி. ஸோ நீங்களே ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நீங்கள் ஒரு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரெப்ரசன்ட் பண்ணதை வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இப்படி தான் இருக்கும். இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட சைஸுன்றது அப்படி தான் இருக்கும். ஸோ அகைன் சொல்கிறேன், இது 8.5 ட்ரில்லியன் பர் டே. நம்ம இந்தியன் மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன், 30 டேஸில் நடக்கிற 16.5 பில்லியன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட், இண்டிவிஜுவல்ஸ், இப்போ நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிஸ், ஹெட்ஜ் ஃபண்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இவங்களாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவோம். வேறு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க், பெரிய பேங்க், ஐ மீன் பேங்க்ஸ்னால் சின்ன பேங்க்ஸ் சொல்ல ஆல் சென்ட்ரல் பேங்க்ஸ், கவர்மெண்ட்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ், அப்புறம் ஹெட்ஜ் ஃபண்டிங்ன்ற மாதிரி நிறைய பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ், வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவரேஜ். லெவரேஜ்ன்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட் லோ லெவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒரு 1000 ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1000 ப்ராடக்ட் வாங்கணுன்னா உங்களோட கேபிட்டல் அட்லீஸ்ட் மினிமம் 1 lakh இருந்தால் தான் வாங்க முடியுன்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ லெவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். வேறு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவரேஜும் சேம் 1000 குவான்டிட்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 5000 rupees இருந்தாலுமே உங்களால் வாங்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் ஃபாரெக்ஸ் லெவரேஜ் ஹையாக யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. மார்க்கெட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களால் ட்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மால் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். வேற என்னன்னே தெரியாமல் ஹை லெவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் கேபிட்டல் வித்தின் 30 minutes 40 minutesல கம்ப்ளீட்டாக ப்ளோ ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ லெவரேஜ்ன்றது ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்கில் இருந்தால் போதும். ஸோ லெவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன கேபிட்டலில் இருந்தும் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் நான் என்ன கேட்டால் இதுதான் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன், ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஓன் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இதில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓகேவா. இங்கே வந்து உங்களோட ஸ்கில்லும் இருக்கணும், அட் த சேம் டைம் கேபிட்டலும் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். வேற ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வெறும் ஸ்கில் இருந்தாலே போதும். ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கம்பெனிஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கம்பெனிஸ் ப்ரொவைட் கேபிட்டல் டு ட்ரேடர்ஸ் ஆஃப்டன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ராஃபிட் ஷேர். எக்ஸாம்பிள்ஸ் இது கொஞ்சம் கம்பெனிஸ் போட்டிருக்கேன். நம்ம நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எப்படி என்ன மீன் பண்ணுறேன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் போதும், கேபிட்டல் கொடுக்குறதுக்கு நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு $5,000 அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். $5,000 அக்கௌண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs. ஓகே, 4.5 lakhs. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஜஸ்ட் $40. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வெறும் $40, விச் கம்ஸ் ஆல்மோஸ்ட் 4,000 rupees. இவ்வளோ தான் உங்கள் பாக்கெட்லேருந்து ஓன் மணின்றதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இது எங்கே பாசிபிள், வெறும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் இது பாசிபிள். நீங்கள் இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களால் வந்து டேரெக்டாகவே வந்து கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்குது. நீங்கள் வந்து அவங்க கம்பெனிக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் ஒரு ஸ்கில் ட்ரேடர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டேஜில் 8% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் 5% ப்ராஃபிட் பண்ணணும். மெயின் திங் லாஸ் 10% லாஸ்க்குள்ளே தான் வந்து 10% லாஸ் பண்ணி எப்போ லாஸ் பண்ணுறீங்களோ அக்கௌண்ட்டுன்றது க்ளோஸ் ஆகிடும். 10% லாஸ் பண்ணக்கூடாது, 8% ப்ராஃபிட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5%
கீழே லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரூல். இது இது உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் ஸ்டெப் 1 பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ் அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைவ் அக்கௌண்ட்டில் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. மேக்ஸிமம் லாஸ் 10% வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் டெய்லியில் 5% வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த் நீங்கள் வந்து ஒரு 10% பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 80% ப்ராஃபிட் உங்களுக்கு, 20%ன்றது கம்பெனிக்கு போகும். இப்படி தான் வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ்ன்றது ஒர்க் ஆகும். ஸோ அகைன் சொல்லிட்டேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய கேபிட்டல்ன்றது உங்களோட ஓன் கேபிட்டல் எதுவுமே பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கோ உங்களால் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணின்ற ஏர்ன் பண்ணுறதுன்றது பாசிபிள். நான் $5,000 அக்கௌண்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜஸ்ட் இதுவே சேம் கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற இந்த அக்கௌண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 100K. நம்ம என்ன பார்த்தோம், 5K அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் $40 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்ட் சைஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் 5K இருக்குது, 10K இருக்குது, 20K, 60K அப் டு 400K வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஃபண்டிங் அப்படிஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100K அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் $500 விச் கம்ஸ் ₹45,000 ஒன்லி. வேறல்ஸ் இதோட அக்கௌண்ட்டோட வேல்யூன்றதை பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 85 lakhs, 85 to 90 lakhs கிட்ட வரும் இதோட ஃபண்டிங் கம்பெனிஸ் பார்த்து. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், சேம் 100K அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 45,000 தான். 45,000 இன்வெஸ்ட் பண்ணி லெட்ஸ் சே பர் மந்த் நீங்கள் ஒரு 4 to 5% ப்ராஃபிட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூஆர் மேக்கிங் 4 to 5%ன்றது $5,000 விச் கம்ஸ் 4.25 lakhs சம்திங் வரும். ஸோ அதுலேருந்து 80% போக ஈஸியாக யூ கேன் ஏர்ன் அப் டு 3.5 to 4 lakhsன்றதை உங்களால் ஈஸியாக கன்சிக்யூட்டிவாக பண்ண முடியும். ஸோ அகைன் சொல்கிறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ன்றது இருக்கோ, ஸோ உங்களோட கேபிட்டல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். உங்களோட பாக்கெட்லேருந்து உங்களோட ஓன் கேபிட்டல் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல பெருசாக. ஸோ உங்களால் பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.